ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். மேட்சை பார்த்தீங்களா? இந்தியா பங்களாதேஷ் சம்பவக்காரம் மீண்டும் மீண்டும் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு கிராண்ட் ஓப்பனிங் கொடுத்து நேற்று அடித்து கலக்கிட்டார். அதே ஃபார்மில் கலக்கிட்டு இருக்காரு. இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்சு செம்ம ஹைப்பு, செம்ம விறுவிறுப்பு, பார்க்குறதுக்கே நமக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு மேட்ச்சு. ஆனாலும் முதல் 2 ஓவர் நம்மளை ஒரு கலக்கு தான் கலக்கி விட்டுட்டாங்க. ஸ்டார்டிங்கே 6 அடித்தவர் அப்படியே கொஞ்சம் திணற மாதிரி இருந்துச்சு. அடுத்த 2 ஓவரில் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டார் தலைவன். சுபன் கில்லும் கொஞ்சம் ட்ரபுளாக இருந்தார். அடுத்து ஸ்டடி பண்ணிட்டார். இந்த 2 ஓவர் நமக்கு வரும்போதே கொஞ்சம் இன்றைக்கி ஸ்கோர் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு விஷயம் பட்டது, வருமா வராதா அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் தாண்டி 2 பேரும் நல்லா பண்ணாங்க, நல்லா பேட் பண்ணாங்க. அவர் ஸ்டடியாக விளாண்டார் சுபன் கில். இவர் அடிதடியில் ஆரம்பித்தார். அவுட்ஃபீல்டு ரொம்ப மோசமான அவுட்ஃபீல்டு. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையில் அவுட்ஃபீல்டு நமக்கு நிறைய ஃபோர்ஸை வந்து நிப்பாட்டிருச்சு. இல்லைனா இன்னொரு 30 ரன் சாலிடாக வந்திருக்கும். 20 to 30 ரன் சாலிடாக. இவங்க 2 ஓடினாங்க. அந்த 2லாம் 4 ஆகிருக்கும். ஒரு 20 ரன் 25 ரன் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு விஷயம் நடக்கும். நான் 200 வரும்னு நினச்சேன். ஸ்டார்டிங் பார்க்குறத பார்த்தா 9 ஓவர்லாம் 100 நெருங்கியாச்சு. 8 9 100 நெருங்கியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து சுபன் வில் விக்கெட்டு விழுந்தது தான். அதுக்கு அடுத்து தூபை இறக்கி விட்டாங்க. என்ன ஆர்டரில் இறக்கி விட்டாங்கங்கிறது புரியலை. இருந்தாலும் அடித்து ஆடட்டுமே, பழகட்டுமேங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க பண்ணாமல் நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணாலும் அங்கே ஒரு டீம் டிஸ்கஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கு. இது பண்ணால் அதை பண்ணணும், அதை பண்ணால் இதை பண்ணணும். ஒரு பெரிய டீமே அனலைஸ் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. அதில் மாற்றம் கிடையாது. நம்ம ஒரு பக்கம் நம்மளுடைய ஆதங்கத்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணினாலும் அங்கே ஒரு டீம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இது பண்ணால் அது பண்ணணும், அது பண்ணால் இது பண்ணணுங்கிற விஷயம்லாம் கண்டிப்பாக ஆய்வுக்கு உட்பட்டு தான் இறக்கியிருப்பாங்க. ஆனாலும் மாறி மாறி இறக்குறதுங்கிறது நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை. பழைய விஷயங்களில் ஏதோ சின்ன சேஞ்ச் நடக்கும். மொத்தமே மாற்றி மாற்றி இறக்குறாரு நம்ம சூரியகுமார் யாதவ். போனோடனே தூபே வந்தார். தூபே அடிச்சிருக்க வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஸ்டடி ஆகிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். டக்குன்னு தூக்கி கொடுத்தாரு, கேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சூரியகுமார் யாதவ் தலை இன்றைக்காவது வந்து அடித்து நொறுக்கிடுவார், ஸ்வீப் அள்ளி விட்டுருவார்னு நினச்சா ஸ்வீப் மண்ணை ஸ்வீப்லேயே அடித்து போடுவார்னு பார்த்தா தூக்கி விட்டு அப்புறம் போயிட்டார். உண்மையில் இன்றைக்கி அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஸ்லோவாச்சு. 13 14 ஓவர்லலாம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அபிஷேக் இருக்க வரைக்கும் கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு. அந்த அபிஷேக் அவுட் ஆனது ரொம்ப பெரிய மாற்றம். டபால்னு ரன் ரேட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரன் ரேட் அந்த பழைய ஸ்பீடு ரன் ரேட் நல்ல ரன் ரேட் தான் இருந்தாலும் வந்த ஸ்பீடுக்கு நம்ம 190 பக்கம் போயிருக்கணும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் டக்குன்னு குறைஞ்சிருச்சு. வந்த ஸ்பீடில் திலக் வர்மாவும் போயிட்டார். என்னடா அதுக்கப்புறம் ஹிருத்திக் பாண்டியா வந்து நின்று நிதானமாக ஆடினார். அவரோட அதிரடியை கொஞ்சம் நிதானித்து தான் ஆடினார். உண்மையில் மனுஷன் வந்து நேற்று அவர் விளையாட்டை விளையாடலை. கொஞ்சம் லூஸ் பாலில் மட்டும்தான் அடித்தார். ஏன்னா கொஞ்சம் வாட்ச் பண்ணி தான் அடித்தார். கூட அப்பவும் ரிவர்ஸில் மற்றிக்கு நாங்கள் வந்து சஞ்சு சாம்சனை இறக்கி விடுவார்னு பார்த்தோம். ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து இவரை இறக்கி விட்டாங்க, நம்முடைய அக்ஷர் பட்டேல் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆனார். ரொம்ப நிதாச்சு ஆனார். பட் ஆனால் ஸ்கோர் பழைய ஸ்பீட்லேருந்து டக்குன்னு அப்படி குறைஞ்சிது. கடைசி 17 18 எல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப கம்மியான ரன் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. 19 20 அடிக்க போய் தான் கொஞ்சம் ஸ்கோரை வச்சு கடைசி ஓவரும் நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. உண்மையில் பங்களாதேஷினுடைய பவுலிங் பேட்டிங்கில் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்ல டீம், அதில் மாற்றமே கிடையாது. அந்தளவுக்கு டீமை வந்து பக்கா பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. இந்த மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரியல. ஒவ்வொரு சீரீஸை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பிளேயர் வந்து நமக்கு வந்து ஃபார்மில் இருப்பாங்க, ஃபார்மில் இல்லாமல் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒன்று போல் கை கொடுக்காது. இருந்தாலும் மிடில் ஆர்டர் ஒன்று போல் ஒரே ஆளை அபிஷேக்கை மட்டும் நம்பி டீம் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் நமக்கு வெளியில் தெரியுது. அபிஷேக் அடிக்கலைன்னா இந்த ஸ்கோர் வராதுங்கிற மாதிரி ஆகுது. அந்த மாதிரி இந்த மிடில் ஆர்டரை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொஞ்சம் இன்னும் என்னென்ன அதுக்கான யுத்திகளை பயன்படுத்தணும்னு பண்ணால் நம்மளுடைய அடுத்த மேட்ச் ரொம்ப பலமாக இருக்கும். அடுத்து ஸ்ரீலங்காவோட மோத வேண்டியிருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு போயாச்சு. இருந்தாலும் ஸ்ரீலங்கா கண்டிப்பாக ஒரு மேட்சாக ஜெயிக்கணுங்கிற போர்வையில் அவங்க கடுமையாக போராடுவாங்க. இன்றைக்கி உள்ள மேட்ச் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பெரிய முக்கியமான மேட்ச்சு பாகிஸ்தான் விஸ் பங்களாதேஷ். 2 பேருக்கும் யார் ஜெயித்தாலும் அவங்க தான் ஃபைனல்ஸுக்கு வராங்க. இந்தியா ஆல்ரெடி வந்தாச்சு. இவங்க 2 பேரும் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் ஜெயித்தவங்க உள்ளே வருவாங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் கண்டிப்பாக இந்தியாவோட மோதி நம்மளை வந்து வச்சு செய்யணுங்கிற இதில் காத்துக்கிட்டு அவங்க ஒரு வெளியில் விளாடுவாங்க. வேறு எவன் பண்ணாலும் விளாட்றதோட நம்ம கூட மோதணுங்கிற ஆவலில் அதிகமான அளவில் இன்றைக்கி வந்து பயங்கர
ஒரு உந்துதலோடு அவங்க விளையாட வருவாங்க இன்றைக்கி. கண்டிப்பாக அந்த மேட்ச் பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்றைக்கி பார்க்கலாம். அது போக மேட்ச் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை. ஒரு மிதானிச்சு ஸ்கோர் தான் வந்துச்சு. அடுத்த சேசிங்கில் அவங்க பேட்டிங் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 2 பேருமே போன மேட்ச்சில் ஐயூப் வந்து நல்லா பண்ணார், 50+ அடித்தார், நல்லா பண்ணார். நல்ல அவர் அடிப்பார்னு பார்த்தோம், பட் நல்லா அடித்து விளாண்ட வந்தார். 6 அடித்தார். இதனால் விக்கெட் ஒரு சைடு ஒரு எண்டு விழுந்துகிட்டே இருந்துச்சு. அது வரைக்கும் ஃபஸ்ட் ஓவர் ஹர்திக் பாண்டியாவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணார். அடுத்த ஓவர் கொஞ்சம் அடி விழுந்துச்சு. ஆனால் நேத்திக்கோட பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனை கொஞ்சம் நல்லா அலற விட்டது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பயம் காமிச்சு விட்டுட்டார் நம்மளுடைய பும்ராவுடைய பவுலிங். நேற்று தான் அவருக்கு அந்த பழைய இங்கே வந்து இந்த ஏஷியா கப்பில் அவருக்கு நேற்று பவுலிங் செம்ம நல்லா, அவருக்கு வந்து ரிதமிக்காக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் எல்லாருக்கும் எல்லா மேட்சும் ஒர்க் அவுட் ஆகுது, சில மேட்ச் பக்காவாக பிக்கப் ஆயிரும். அந்த மேட்ச் அவருக்கு நேற்றுக்கு நல்லா கை கொடுத்தது. ஒவ்வொன்றும் அவுட் சைடு ஆஃப் ஸ்விங், அப்படி செம்ம ஸ்விங் இருந்துச்சு. அப்படியே தொட முடியல அந்த ஒவ்வொரு பாலையும் அவ்வளோ அழகாக போட்டார். அது அவருக்கு கடைசி ஃபஸ்ட்டு விக்கெட்டை தூக்கினோன்னே செம ஃபஸ்ட் ஓவர்லேயே தூக்கிட்டார். சூப்பரான ஒரு விக்கெட் விழுந்தோடனே ஒரு எண்டு விழ ஆரம்பிச்சது. அதுதான் டர்னிங் பாயிண்ட்டு. அடுத்தடுத்து நமக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி ஓவர் போட்டார், அரை பிரித்து அள்ளிட்டாங்க. 12 ஓவர் 12 ரன்னுக்கு மேலே அடித்து போட்டாங்க அன்றைக்கி. அவர் கொஞ்சம் அப்செட் ஆனார். அடுத்த எண்டை மாற்றி குல்தீப் கொடுத்தாங்க, குல்தீப் விக்கெட் எடுத்தார். அடுத்து அக்ஷர் கொடுத்தாங்க, அக்ஷரும் விக்கெட் எடுத்தார். கடைசி திருப்பி வந்தான் பாருங்க தலைவன் வருண் சக்கரவர்த்தி. சூப்பரான போல்டு, அட்டகாசமாக அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எடுத்து கலக்கிட்டாங்க. இந்த மேட்ச்சு நமக்கு மிக முக்கியமான மேட்சாக நேற்று இருந்தது. நம்ம ஃபைனல் போகிறதுக்கு ஈஸியாக போகிறதுக்கான வழி நேற்று இருந்துச்சு. இல்லைனா நேற்றுக்கு இருந்ததுன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வரும். இன்றைக்கி அந்த கட்டாயம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மிடில் ஆர்டரை மட்டும் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா அடுத்த ஃபைனல்ஸோ அடுத்த மேட்சோ சூப்பரான முறையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்கிறது மாற்றம் கிடையாது. மிடில் ஆர்டர் பக்காவான பலப்படணுங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம்.